இந்திய அணி கடந்த 2 டெஸ்ட் தொடர்களில் படும் மோசமாக சொதப்பியது. குறிப்பாக உள்நாட்டில் நியூசிலாந்துக்கு எதிரான 3 டெஸ்ட் போட்டிகளிலும் தோற்று வரலாற்று தோல்வியை சந்தித்தது. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா சென்ற இந்திய அணி 1-2 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை இழந்தது. இந்த டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் ரோஹித் சர்மா ஆடவில்லை. இதனால் ஜஸ்பிரீத் பும்ரா தான் கேப்டனாக இருந்தார். அப்போட்டியில் இந்தியா வென்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்த 3 போட்டிகளில் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருந்தார். ஆனால் ஒரு போட்டியில் கூட வெல்ல முடியவில்லை. ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டில் இருந்த காரணத்தால் இந்திய அணி துவக்கத்திலேயே பின்னடைவுகளை சந்தித்தது. இதனால் கடைசி போட்டியில் இருந்து ரோஹித் சர்மா விலகினார். அப்போட்டியில் மீண்டும் பும்ரா கேப்டனாக செயல்பட்ட நிலையில் காயம் காரணமாக கடைசி நாள் போட்டியில் ஆடவில்லை. ஒருவேளை கடைசி நாள் போட்டியில் பும்ரா ஆடியிருந்தால் இந்திய அணி வெற்றியை பெற்றிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இந்திய அணி ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரை இழந்ததால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேறவில்லை. வரும் ஜூன் முதல் வாரத்தில் நடைபெற உள்ள உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் மோத உள்ளன. இந்நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தனக்கு கேப்டன் பதவியை வழங்க வேண்டும் என ஜஸ்பிரீத் பும்ரா கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் அதனை பிசிசிஐ நிராகரித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தான் இந்தியாவுக்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025-2027 தொடரின் முதல் தொடர் ஆகும். இதனால் இத்தொடரில் அபாரமாக செயல்பட்டு துவக்கத்திலேயே புள்ளி பட்டியலில் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.